ஃபார் சம் ஃபினான்ஷியல் பெனிஃபிட், வேறு ஏதோ ஒரு பெனிஃபிட்காக நீங்கள் எதையோ யோசிச்சு தப்பாக கால் வச்சுட்டு இருக்கீங்க. நீங்கள் எதுவுமே இன்னும் விட்டுட்டு வரல சார். ஃபேண்டம் வேறு, பாலிடிக்ஸ் வேறு. பாதி பேர் ஓட்டே இல்லை, அவர் ஃபேன்ஸ் இல்லை, குட்டி குஞ்சான்ஸ். என்னங்க நீங்கள்? அது ஃபேன்ஸு அப்படின்னு வரப்ப அவனுங்க உயிரெலாம் அவனுக்கு ஒரு மேட்டரே கிடையாதுன்ற மாதிரி போய் உயிரை கொடுக்குறாங்க. நான் விஜயை பார்க்க விட்றேன், வாமா நீ என் கூட இருமானா அந்த பொண்ணுங்க போகுதுன்னா எவ்வளோ பிளைண்டாக இருக்காங்க உங்கள் மேலே ஃபேன்ஸுன்றதை யோசிக்கணும். ஃபஸ்ட்டு உங்கள் கட்சியில் இருக்க பொண்ணுங்களுக்கு ஒரு சேஃப்டி கொடுங்க, அப்புறம் தமிழ்நாட்டு பொண்ணுங்களுக்கு கொடுக்கறத பேசுங்க. பிராமின்ஸ் எல்லாமே தப்பானவங்கன்னு இல்லைங்க, பிராமினிசம் பேசுகிறாங்கல்ல. நான் மேலே நீ கீழேன்னு பேசுகிறான் பார்த்தீங்களா, அந்த சோ கால்டு நான் மேல் ஜாதி நீ கீழ் ஜாதின்னு பேசுதுங்க பார்த்தீங்களா, அதுங்க எல்லாமே பிராமணிசமில் தான் வருது. ஃபேண்டம் வேறு, பாலிடிக்ஸ் வேறு. பாதி பேர் ஓட்டே இல்லை, அவர் ஃபேன்ஸ் இல்லை, குட்டி குஞ்சான்ஸ். என்னங்க நீங்கள்? நேற்று போன்றதெல்லாம் பேசுது, ஜூலியனோ பேசுது. இன்னடி காசு வாங்கிட்டு பேசுறியா, இன்னடின்னு நேற்று பிறந்த ஒரு குட்டி நாய் பேசுது. பாலிடிக்ஸ்னால் என்னன்னே தெரியாதுதான் பேசுது. விஜய் இருக்க ஃபாலோவர்ஸோட ஜாஸ்தி ஃபாலோவர்ஸ் வச்சிருக்க ஒரு இன்ஃப்ளூயன்சர் வந்து நின்று நான் ஆவரண்டா சிஎம்னா விட்டுருவீங்களான்னு கேட்குறேன். வாவ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு காணொலியில நம்ம கூட இணைஞ்சிருக்கிறது காஜல் அவங்க தான். ஸோ வணக்கம் மேம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். இப்போ வந்து எலெக்ஷன் வேலைகள் வந்து பரபரப்பா போயிட்டு இருக்கு. இந்த பிரச்சாரங்கள்லாம் பாக்குறீங்களா? இல்லை, இந்த வாட்டி கொஞ்சம் நியூஸ் கம்மியாக தான் பார்க்குறேன். உண்மையை சொல்லிட்டு பிரச்சனை இல்லை. இப்போ எலெக்ஷன் பிரச்சாரம் வந்து போயிட்டு இருக்கு. எடப்பாடி அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, சிஎம் சார நீங்க கொரோனா போய் போயிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி உதயநிதி ஸ்டாலினா பால் டயர் குடிச்சிட்டே நீ போயிருக்கணும், அப்படி வந்து ஒரு முதலமைச்சரா போய் நிக்க வேண்டிய பொசிஷன்ல இருக்கிறவரு இந்த மாதிரி பேசுறது எந்த விதத்துல சரியா இருக்கு? அவங்க ஸ்டாண்டர்டை காட்டுது, அவ்வளோதான். அவங்களுக்கு கண்டென்ட் இல்லை, அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க எப்படி இவங்களோட பெட்டர்ன்னு சொல்றத விட்டுட்டு நீ இப்படி செத்துருக்கணும், அவங்க இப்படி செத்துருக்கணும்னு சாப போறதுக்கு இது என்னது சிறுப்புலத்தனமா இல்லை? ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் இருக்குல்ல, டெக்கோரம்னு ஒண்ணு இல்லை. படிக்கணும் படிக்கணும், படிச்சிருந்தா இப்படி எல்லாம் பேச மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். யார் என்ன சொன்னாலும் கண்டுக்கிறது இல்லைங்க, அதனால யார் வேணா என்ன வேணா சொல்லுவாங்க. இவங்க தட்டணும், அப்பப்போ தட்டி வச்சிங்கன்னா பேச பயப்படுவாங்க. யாருமே தட்டுறது இல்லைல்ல, எல்லாரும் அப்படித்தானே பேசுவாங்க. இப்ப தூத்துக்குடியில விஜய்க்கு ஒரு பெரிய கூட்டம் வந்திருக்கு அவர் பிரச்சாரம் பண்ணும்போது. ஸோ அதுல வந்து அவர் சொல்றாரு என்னன்னா, 30 வருஷம் என் கூட இருந்தவங்களை வச்சு எனக்கு வந்து அவதூறு பரப்புறாங்க அப்படின்னு வந்து அவங்க ஒய்ஃப் இன்டைரக்டா சொல்றாரு. 30 வருஷம் உங்க கூட இருந்தவங்க உங்களை பத்தி ஒருத்தவங்க தப்பா சொல்றப்ப சொல்ல ஏன் ரெடியா இருக்காங்கன்னு யோசிக்கலையே? பண்றாங்கன்னே வச்சுப்போம், இவங்க ஏன் ரெடியா இருக்காங்க? இப்ப நீங்க எவ்வளவு ஹர்ட் பண்ணிருக்கணும்? 30 வருஷம் உங்க கூட இருந்தா நீங்க நல்லா இருக்கணும்னு யோசிச்சு ஒருத்தாங்க அப்படி பண்றதுக்கு நீங்க எவ்வளவு ஹர்ட் பண்ணிருந்தா அவங்க அப்படி ஒரு ஆஃபரை எடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃபர் வந்ததா இல்லையா நமக்கு தெரியல. அப்படியே வரும் பட்சத்தில் இவங்க எடுத்துக்கிறாங்கன்ற பட்சத்தில் உங்க கூட இருந்தவங்க நீங்க நல்லா இருக்கணும்ல யோசிக்கணும். ஏன் இப்படி யோசிக்கணும்ன்ற? நெருப்பு இல்லாம பகையாதுன்னு சொல்ற மாதிரி ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் an equal and opposite. நீங்க வந்து என் ஒய்ஃப் வர்த்தே இல்லை, அது வர்த் இல்லாத ஒரு டாபிக்னு எவ்வளோ கஷ்டப்பட்டு உங்களுக்காக பிள்ளைய பெற்று போட்டு அழகெல்லாம் போய் இப்போ கூனி குறுகி உட்காந்து நிற்கிற நிலைமையில வச்சுருக்கீங்க. அவங்கள போய் வர்த்து இல்லைன்றீங்களே. உங்களுக்கு புள்ள பெற்று போட்டு தானே போகிறாங்க. ஒரு மாதிரி எல்லா லேடிஸுமே சொல்கிறேன், பொதுவாகவே நல்லா அழகாக இருக்கவங்க எல்லாம் பிள்ளைய பெற்று போட்டு அவங்க ஒரு மாதிரி ஆயிடுறாங்கல்ல. அதுக்கப்புறம் நீங்கள் வேறு பொண்ணை பார்த்துட்டு போயின்றிருக்கீங்கல்ல, அவங்கள போய் வர்த்து இல்லைன்றீங்களே. எப்படி மனசு வருது? இப்போ விஜயோட பரப்புரை கூட்டங்கள் எல்லாத்தையுமே வந்து ரத்து பண்றாங்க, எனக்கு மட்டும் தான் இப்படி பண்றாங்க, என்னால 1 மணி நேரம் தான் பேசணும், அதுக்கு மேல பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு இதெல்லாம் எனக்கு மட்டும் தான் தராங்க, ஏன் இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் கிட்ட பிரச்சாரத்துல போறவங்க எல்லாம் அதே மாதிரி உயிரோட வராங்க. உங்க பிரச்சாரத்துல போறவங்க எல்லாம் பாதி பேர் காணாம போயிடுறாங்க, செத்து போயிடுறாங்க. அதை பத்தி நீங்க கவலைப்படுறது இல்லை. இதெல்லாம் தான் ரீசன். நீங்களே சொல்றீங்க எனக்கு இவ்வளோ கூட்டம் வரும்னு தெரியும், நீ எதுக்கு நான் கேட்குறதெல்லாம் கேரண்டி பண்ணுறேன், எதுக்கு அவ்வளோ பண்ணுறன்ற மாதிரி ஒரு சில இடத்துல கேட்குறாரு. நாங்கள் புதுசு எங்களுக்கு தெரியலன்னா நீங்கள் யோசிச்சு இல்லை சொல்லணும்னு அப்படி வரீங்க ஒரு பக்கம். இப்படி வந்தா சரி சேஃப்டிக்கு நீங்கள் நல்லா இருங்க, உங்கள் மேலே எந்த பழியும் வந்துடக்கூடாது, இவ்வளோ டைமுக்குள்ளே பத்திரமா பண்ணி முடிங்கன்னு சொன்னால் இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்க. என்னத்தான் பண்ணுறது? இல்லை இல்லை அவருக்கு மட்டும் இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கா? இல்லை
இல்ல எனக்கு தெரிஞ்சு எல்லார் கூட்டத்துலயுமே இந்த மாதிரி பொலிட்டிக்கல் கூட்டத்துல போய் எல்லாரும் சாவறாங்களா? இவரு தாங்க ஃபேன் பேஸ். ஃபேன் பேஸ் தியேட்டர்ல போனாலே பிரச்சனை தான். அது அது வேற கூட்டம் இல்ல. அவங்களுக்கு எது ரைட்டு சரின்னுலாம் தெரியாது. வெறித்தரமான பாசத்தோட அங்க போய் நிக்கிறானுங்க. எனக்கு தெரிஞ்சு எல்லாருக்கும் ஒன்னார் தான் நினைக்கிறேன். அவங்க இதை வந்துட்டு வேற மாதிரி வித்தியாசமா சொல்லி அது மூலியமா ஒரு சிம்பத்தி கார்டா என்னன்னு தெரியல. பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கும் ஒன்னார் தான் நினைக்கிறேன். ஏன்னா ஃபேன் பேஸ் எங்க போனாலும் பிரச்சனையில போய் முடியும், உங்களுக்கே தெரியும். வேற எல்லா கட்சி மீட்டிங்லயும் இந்த மாதிரி சாவறதெல்லாம் கொஞ்சம் இல்ல, நெரிச்சல்ல சாவறது அதெல்லாம் கொஞ்சம் கம்மி தான். பர்டிகுலர்லி இவரோடதுல தான் இங்க நம்ம பாக்குறோம். நமக்கு தெரிஞ்ச இத்தனை வருஷத்துல இதுதானே பொலிட்டிக்கல் மீட்டிங்ல 41 பேர் செத்துது, அந்த மாதிரிலாம் இருக்கு. அது ஃபேன்ஸ் அப்படின்னு வரப்ப அவனுங்க உயிரெல்லாம் அவனுக்கு ஒரு மேட்டரே கிடையாதுன்ற மாதிரி போய் உயிரை கொடுக்குறாங்க. அவர் வாங்கிக்கிறாரு கொடுங்கடான்ற மாதிரி. அவ்வளோதான். அது கம்மி பண்ணீங்கன்னா, நிறைய கூட்டம் கம்மி பண்ணீங்கன்னா கொஞ்சம் உயிரை காப்பாற்றலாம். அவ்வளோதான். நீங்க சொல்றது எப்படி சொன்னாலும் அவங்க கேட்க போறாங்க. மத்த கட்சிகளோட கூட்ட பிரச்சாரத்தை கம்பேர் பண்ணும்போது விஜயோட கட்சி பிரச்சாரம் ரொம்ப கம்மியா தான் இருக்கு. அவர் குறைந்த இடத்துல தான் வந்து போய் பிரச்சாரம் பண்றாரு. இப்படி குறைவான இடத்துல பிரச்சாரம் பண்ணவரு ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? நான் முதலே சொல்லிட்டேன், தமிழ்நாடுல பாசிபிலிட்டி இல்லைங்க. எனக்கு தெரிஞ்சு இல்லை. உங்களோட கொள்கை என்னன்றத ஃபர்ஸ்ட் நமக்கு தெரியல இல்லையா? இட்ஸ் நாட் ஈஸி டு வின் தமிழ்நாடு மக்கள். பாப்போம் நான் ரைட்டா பிக் பாஸ் ரிசல்ட் மாதிரி இதுலயும் கரெக்டா வருதா தப்பா போதான்னு பாக்குறேன். நம்மளெல்லாம் அவ்வளவு ஈஸியா ஏமாற்ற முடியாது. அவங்க தெளிவா இருப்பாங்கங்க. ஃபேன் வேற இது வேற அப்படின்றது தெரியும் அவங்களுக்கு. இவர்கிட்ட அப்ரிஷியேட் என்ன நீங்க பண்ணலாம் அப்படின்னா, இவர் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டேன்னு ஃபர்ஸ்ட் சொல்ல முடியாது. ஓகேவா? என்ன விட்டுட்டு வந்தாரு? அவர் ஏசில தான் இருக்காரு, கேரவன்ல தான் இருக்காரு. என்ன கூரை வீட்டுல வந்து உட்காந்துட்டாரா கேக்குறேன். சினிமாவை விட்டுட்டு வந்துட்டேன். சினிமா விட்டு வந்துட்டீங்க, அதோட ஜாஸ்திங்க சம்பாதிக்க போறீங்களா? அதுக்கு தானே விட்டு வந்திருக்கீங்க, சேவை பண்ண வந்திருக்கீங்க. என்ன விட்டுட்டு வந்து ஃபர்ஸ்ட் அப்படியே விட்டுட்டு வந்திருந்தாலும் சொல்லக்கூடாது. அவ்வளவு கஷ்டப்பட்டு யாரும் உங்களை விட்டுட்டுலாம் வர சொல்லலையே. யார் உங்களை அதெல்லாம் விட்டுட்டு வர சொன்னா? ஃபார் சம் ஃபினான்ஷியல் பெனிஃபிட், வேற ஏதோ ஒரு பெனிஃபிட்காக நீங்க எதையோ யோசிச்சு தப்பா கால வச்சுட்டு இருக்கீங்க. நீங்க எதுவுமே இன்னும் விட்டுட்டு வரல சார். ஒரு சைட் படம் போயின்னு தானே இருக்கு. இன்னும் விட்டுட்டு வந்தேன்னு சொன்னீங்கன்னு எனக்கு புரியல. நான் விஜயை பார்க்க விட்றேன், வாமா நீ என் கூட இருமானா அந்த பொண்ணுங்க போகுதுன்னா எவ்வளோ பிளைண்டாக இருக்காங்க உங்கள் மேலே ஃபேன்ஸுன்றதை யோசிக்கணும். ஃபஸ்ட்டு பொண்ணை குறை சொல்கிறத விட்டுட்டு உங்கள் ஃபேன்ஸை, உங்களோட ஆம்பளை ஃபேன்ஸ் மிஸ்யூஸ் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு உங்கள் கட்சியில் இருக்க பொண்ணுங்களுக்கு ஒரு சேஃப்டி கொடுங்க, அப்புறம் தமிழ்நாட்டு பொண்ணுங்களுக்கு கொடுக்கறத பேசுவோம். இப்போ அவர் சொல்கிறாரு திமுக கட்சியில் தான் வந்து பெண்களுக்கு சேஃப்டி இல்லை. ஏங்க ஸ்டாலினை பார்க்க விட்றேன் வந்து படிட்டின்னு ஒருத்தன் படுக்க வச்சிட முடியுமா ஒரு பொண்ணை? பட் ஃபார் விஜய் பாசிபிலிட்டி இருக்குது. ஏன்னா அது வேற ஃபேனு, இது வேற. அந்த பொண்ணு ஓகேவா? உங்களுக்கு புரியுதா டிஃப்ரென்ஸு? விஜய்க்காக என்ன வேணா பண்ணுவேன்னு வந்து நிற்பாங்கல்ல. இப்போ ஸ்டாலின் சாருக்காக என்ன வேணா பண்ணுன்னு முக்கவாசி நிற்கிறது ஆம்பளை தான் இருக்கும். இங்கே முக்கவாசி நிற்க பொண்ணுங்க இருக்கும். அது வேற ஃபேன் பேஸு. அதை அவர்கிட்ட பார்க்கணுன்றது, அவர் கூட போய் அந்த மாதிரிலாம் எனக்கு தோணலை. பட் இது வேற மாதிரி பாசிபிலிட்டி இருக்கு. லட்சக்கணக்கான மக்கள் வந்து அவரை பார்க்கறதுக்காக நிக்கிறாங்க. பெண்கள் ஓட்டு வந்து அதிகமா அவருக்கு இருக்குங்கிறாங்க. ஏன்னா இப்ப அவருக்கு பெண்களுக்கு நிறைய சலுகைகள் அவர் கொண்டு வந்திருக்காரு. இப்ப மாசம் வந்து 2500 கொடுக்கறதா இருக்கட்டும், கல்யாணம் பண்ற பெண்களுக்கு வந்து ஒரு பவுன் செயின் போடுறாரு, அதே மாதிரி பட்டுப்புடவை கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி பெண்களுக்காக நிறைய இப்போ எல்லா பஸ்ஸுமே இப்போ வந்து கவர்மெண்ட் பஸ் எல்லாம் மட்டும் இல்லாம எல்லா பஸ்ஸுமே, சர்வீஸ் பஸ் எல்லாத்தையுமே வந்து ஃப்ரீன்னு மாதிரி. அது எப்படிங்க நம்ம ஃப்ரீயா கொடுக்குறப்ப அவங்க நீ என்னடா பிச்சையா போடுற எனக்கு வேணான்னு உங்க கட்சியிலே உட்காந்து மைக்கு தூக்கி கலாச்சி பேசிருக்கீங்க. இப்போ நீங்களே வந்து நான் ஃப்ரீயா கொடுக்குறேன்றீங்க. பிளட் வெசஸ் தக்காளி சட்னி இப்படிங்க பாலிடிக்ஸ், அரசியல் இதெல்லாம் சாதாரணமாப்பான்ற மாதிரி. இப்பவும் சொல்றேங்க, எப்பவும் சொல்றேங்க, இதுல நீங்க வந்து என்ன கேட்டா பெருசா யோசிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லை. எவனும் நல்லவன் கிடையாது, அது புரிஞ்சுப்போம், இன்க்ளூடிங் டிஎம்கே. ஓகேவா? யாருமே வானத்துல இருந்து குதிக்கல, புத்தம் காத்தி கிடையாது. எல்லாருமே அவங்களுக்கு கிடைச்சது. ஒண்ணுமே இல்லாதவன்லாம் அவன் வேலையில சுட்ட ட்ரை பண்றப்போ பொலிட்டிக்கல் இருக்கவங்களும் அதான் யோசிப்பாங்க. அப்படியே வச்சுப்போம். ஓகேவா? யாரும் எங்க தியாகி கிடையாது. இதுல யாரு கொஞ்சம்னா அவனுக்கு வர காசுல மக்களுக்கு பண்றான், மக்களை பத்தி யாரு கொஞ்சம்னா யோசிக்கிறான், மக்களுக்காக யாரு கொஞ்சம் இறங்கி வந்து செய்வான், அதை தான் நம்ம பார்க்கணும். அப்படி பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நமக்காக கொஞ்சம் இறங்கி வந்து செஞ்சது திருப்பி காலங்காலமா செஞ்சுட்டு இருக்கிறது பார்த்தா இந்த கலைஞர் சைட் தான். நீங்க வந்துட்டு வேற யாருன்னா அப்படி பண்ணாங்கன்னா சொல்லுங்க, தெரிஞ்சுக்கிறேன், எனக்கு தெரியல. இவர் வந்துட்டு எனிபடி இப்போ மைக்க பிடிச்சி பேசுற யாரா இருந்தாலுமே மோடி பேரையோ எடுக்காம, மோடி பண்ற தப்ப சொல்லாம இங்கேயே கலைஞரே இழுத்துட்டு இருக்காங்கன்னா அவங்க ஆப்வியஸ்லி இன்டைரக்டா மோடிக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க. ஸோ அப்போ அது பிஜேபியை தான் கன்சிடர் பண்ண முடியும், வேற வழி இல்லை இல்லையா?
இவர் பண்ற தப்பையும் நீங்க ஈக்குவலா எடுத்து காட்டுறீங்க, இங்கேருந்து இருக்க தப்பை எடுத்து காட்டுறீங்கன்னா அக்செப்ட் பண்ணலாம். ஆனா இந்த சைடு நீங்க வந்துட்டு அப்படியே செலக்டிவா பிளைண்ட்னஸ். நமக்கு டிஎம்கே மட்டும் ஒரே என்னோட கொள்கை எதிரி, ஒரே எதிரின்னு வந்து நிக்கிறீங்கன்னா கொள்கை எதிரின்னு வேற சொல்றீங்க. உங்க கொள்கை என்ன? இங்க நமக்கு வந்துட்டு ஈக்குவல் ரைட்ஸ் தான் பேசிட்டு இருக்கோம். ஃபெமினிசம் நம்ம பேசுறோம். தேவையான ஒண்ணு நம்ம பண்றதெல்லாம். இப்போ இந்த கொள்கை எதிரின்னு நீங்க சொல்றேன்னா வாட் இஸ் யுவர் கொள்கைன்னு கேட்குறேன். ஃபெமினிசத்துக்கு அகேன்ஸ்ட். ஒண்ணு நீங்க பெரியார் சைடு போகணும், இல்ல சாவர்கர் சைடு போகணும். நீங்க ரெண்டுமே இல்லை, 2 பேரையும் கும்பிடுறேன்னா எப்படி செட் ஆகும்? எப்படி செட் ஆகும்? 2 பேரையும் நீங்க அக்செப்ட் பண்ண முடியாதுல்ல ஒரு லீடரா? உங்களுக்குன்னு ஒன்று இருக்கணும்ல. ஒன்று நீ இவங்க சைடுன்னு முழுசா சொல்லிடுங்க, இல்லையா நம்ம சைடுனா அந்த சைடு சப்போர்ட்டே பண்ணக்கூடாது. ஓகே, ரெண்டு பேர் வந்துட்டு ரேஷனலா இருக்காங்கப்பா, 2 பேர் ஈக்குவல் ரைட்ஸ் பேசுறாங்கப்பான்னு யோசிக்கலாம். நீங்க அதை பத்தி மட்டுமே பேசல, நீங்க அந்த சைடும் போறீங்க, தேவர் சிலைக்கும் போவீங்க, எதனா ஒரு சைடில் தான் நிற்கணும். ஸோ நீங்கள் கன்ஃபியூஸ்டாக இருக்கீங்க. எல்லாருக்கும் வேண்டிய தலைவர் ஃபோட்டோ எல்லாத்தையும் வச்சுட்டு நான் உங்கள் எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுறப்பன்னா அப்படி பண்ண முடியாது. நான் ஃபெமினிசம் பேசுகிறேன்னா சில ஆம்பளைங்களுக்கு வலிக்க தான் செய்யும் நான் பேசுகிற டாபிக். நான் ஆம்பளைக்கும் சப்போர்ட்டு பொம்பளைக்கும் சப்போர்ட்னு ஒரு விஷயத்தில் நான் வந்து நிற்க முடியாது. பொண்ணுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன். ஆனால் இந்த பர்டிகுலர் விஷயத்தில் இந்த பர்டிகுலர் ஆம்பளை வேணால் தப்பு பண்ணிட்டான், பாவம் அப்படின்னு வேணால் சொல்லாமே ஒழிய எல்லா பொண்ணும் நான் எடுத்துகிட்டு போயிட முடியாது. அது அந்த ஃபெமினிசம் பேசாத சைட் போனீங்கன்னா எல்லா பொண்ணுங்குமே இப்படி தான்ப்பான்னு முடிச்சுடுவாங்க. ஜெய் ஸ்ரீராம் சொல்லுன்ட்டு பொண்ணை வந்துட்டு முஸ்லீம் பொண்ணுங்க முடிஞ்சிச்சு கதெல்லாம். இப்போ என்ன மாதிரி பொட்டு வைக்காத போற இந்துக்கும் காலி கதை. நீ முஸ்லீம் அப்படின்னு பிடிச்சிட்டு போயிடுவாங்க. பேரு காஜல்னால ஏதாச்சும் பேர் தமிழ் செல்லிப்பா விட்டுருங்கப்பா அப்படின்னு முஸ்லீம் பேரை சொல்ல பயப்படுற நிலைமை வந்துடும். நார்த்ல நிறைய நடக்குது. இங்க நீங்க பிஜேபி கொண்டு வந்துட்டா ஜெய் ஸ்ரீராம் சொல்லுன்னு வாயிலே குத்துவான். இப்போ இன்டேரக்டா நீங்க வந்து மோடிக்கு சப்போர்ட் பண்ணா இந்த மாதிரி சீரியஸான பெரிய பெரிய விஷயம் நிறைய இருக்கு. அதை யோசிங்கன்ற, விட்டுறாதீங்கன்ற. பிஜேபி உள்ள சப்போர்ட் பண்றவங்களை கூட விட்டீங்கன்னா நம்ம கேது அவ்வளவுதான், சேஃப் இல்ல. இப்ப வந்திருக்க விஜய் வந்து 2 கேண்டிடேட் நிப்பாட்டி இருக்காரு, சீமான் அவர்கள் வந்து 6 கேண்டிடேட் நிப்பாட்டி இருக்காரு. இவங்க வந்து அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருக்காங்க. பட் ஏன் பிரதான கட்சிகள் சீமான் சாரும் விஜய் சாரும் பிராமின்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, மத்த கட்சி கொடுக்கல. மத்த கட்சி ஆஸ் யூசுவல் கொடுக்கல. காலமா நீங்க தானடா வச்சு செஞ்சீங்க அப்படின்னு அவங்க கொடுக்க மாட்டாங்க. அவங்க கொடுக்க மாட்டாங்கன்றதுக்கு ரீசன் தெரியும். நம்மள 2000 வருஷமா படிக்க விடாம பண்ணாங்க, எல்லா இடத்துலயும் நீங்க தான் மேல இருக்கீங்கன்றத அவங்க கருத்து. இப்ப நம்ம பசங்க எல்லாம் மத்த பசங்க வரட்டும் அப்படின்றதுனால இவங்க 2 பேரும் ஏன் கொடுக்கலன்றது எனக்கு புரிஞ்சுக்க முடியுது. இப்ப இந்த சைட்ல கொடுத்துருக்காங்க, காலங்காலமா நீங்க பாவம்பா, இப்போ நீங்க பாவம்பா. இந்த மயிலாப்பூர் தொகுதியில எல்லாம் கண்டிப்பா யாரோ ஒருத்தர் நிப்பாங்க. ஆமா, அந்த ஏரியா தானேங்க. பிராமின்ஸ் எல்லாமே தப்பானவங்கன்னு இல்லைங்க, பிராமணிசம் பேசுறாங்கல்ல. நான் மேல நீ கீழன்னு பேசுறான் பாத்தீங்களா, அந்த சோகால்டு நான் மேல் ஜாதி நீ கீழ் ஜாதின்னு பேசுதுங்க பாத்தீங்களா, அதுங்க எல்லாமே பிராமணிசம்ல தான் வருது. நாட் ஒன்லி பிராமின்ஸ்ல வந்துட்டு ஈக்குவலா இருக்கணும்னு பேசுறவங்களும் ஒரு சில பேர் தான், நிறைய பேர் ஒரு சில பேர் இருப்பாங்க. ஓகேவா? இப்போ நீ என்ன மேலே கீழெல்லாம் பேசுறது, நான் பெரியாருக்கு சப்போர்ட் பண்ண நிறைய பிராமின்ஸ் இருப்பாங்க. ஸோ மொத்தமாக பிராமின்ற மாதிரி இல்லை, அந்த பிராமணிசம்ன்ற கான்செப்ட் நான் மேலே நீ கீழடான்றான் பார்த்தியா, அதுதான் தப்பு. அதை தான் டிஎம்கே அகேன்ஸ்டாக இருக்கு, அதனால தான் நம்ம சப்போர்ட் பண்ணுறோம். அதுதான் ஃபெமினிசமும் பேசுது. நீங்கள் ஆம்பளைன்னா மேலே பொட்டச்சின்னா கீழன்ட்டு, இவங்க நீ என்ன பொட்டச்சியா, நீ என்ன வாய் இதுக்கு அப்படின்னு வராங்கல்ல. ஆம்பளைன்னா என்ன வேணா பேசலாம், பொண்ணுன்னா பேசக்கூடாது. ஆம்பளைன்னா என்ன வேணா பண்ணலாம், பொண்ணுன்னா பண்ணக்கூடாது. இவ்வளவுதான் இவங்களோட இது. இப்போ வந்து விஜய் சார் வந்து ஆட்சிக்கு வந்தா அவர் வந்து இப்ப 2500 வந்து மாதம் பெண்களுக்கு தர. இப்ப எப்படி ஸ்டாலின் அவர்கள் அவர் தர மாதிரி இவரும் தரோம். ஏடிஎம்கே எவ்வளவு தராங்க? ஏடிஎம்கே அவரு 2000 தர. அவங்களும் 2000? ஆமா, இவர் எக்ஸ்ட்ரா 500 இவர் எக்ஸ்ட்ரா வரமாட்டான்னு தெரியும். ஓகே, மீதி அப்புறம் வந்து சேம் டிஎம்கே சைடு வந்து 8000 கூப்பனா தரேன். அதாவது வீட்டுக்கு தேவையான பொருட்கள், ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், நீங்க எது வேணுமோ வாங்கிக்கலாம். ஃப்ரிட்ஜ் தராங்களா? சார் ஏசி விடுங்க சார். ஏடிஎம்கேல ஃப்ரிட்ஜ் தராங்க, அதுக்கு பதிலா வந்து நாங்க 8000 கூப்பனா தரோம், அதுல உங்களுக்கு எது தேவையோ வாங்கிக்கோங்க. நாங்க என்னத்துக்குடா ஓசில குடுக்குறேன்னு கேட்ட எல்லாரும் எங்க வரிசையா வந்து நிக்க சொல்லுங்க. சேம் நிறைய ஒருத்தவங்களும் ஒரு சலுகைகள் தந்துட்டு தான் இருக்காங்க. இப்போ பெண்களுக்கு வந்து நீங்க சொல்ற மாதிரி இப்படி கூட்டத்துல இந்த மாதிரி பண்றாங்க, பெண்கள் எப்படி அந்த மாதிரி நீங்க சொல்றீங்கல்ல, அப்படி இருக்கும்போது பெண்கள் நிறைய பேர் அவங்க சப்போர்ட் பண்றாங்க. இந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் பெண்கள் எதிர்பார்க்கறாங்க, இந்த மாதிரி தரணும். இப்ப 5 லட்சம் வரைக்கும் வட்டியெல்லாம் கடன் தராங்க தொழில் தொடங்குறவங்களுக்கு. அது மாதிரி பெண்களுக்கு வந்து கல்யாணம் பண்ற பெண்களுக்கு வந்து 1 பவுன் தங்கமும் 1 பட்டுப்புடவையும் தராங்க. பிறந்த குழந்தைகளுக்கு தாய்மாமன். அது நல்ல விஷயங்க. பிறந்த குழந்தை பொம்பளை குழந்தையா இருந்தா கொள்ளலாம இல்ல, குழந்தைங்க எல்லாத்துக்குமே காமனா வந்து மோதிரம் போடுறதா சொல்லியிருக்காரு.
இந்த மாதிரி நிறைய பரவாயில்ல, நிறைய யோசிச்சிருக்காரு. வெரி குட். நிறைய நலத்திட்டங்கள் கொண்டு வந்திருக்காரு. அதனால நாங்க வந்து பெண்கள் சப்போர்ட் பண்றோம் அப்படிங்கிறாங்க. அப்ரிஷியேட். பொண்ணுங்களுக்கு நிறைய யோசிக்கிறாரு. நம்ம கூட்டத்துல இருக்க பொண்ணுங்களோட சேஃப்டி நம்ம ஃபர்ஸ்ட் பார்ப்போம் சார். அப்புறமா இதுக்கப்புறம் போறவங்கள பத்தி யோசிப்போம். இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்கு பெண்களுக்காக. இப்போ பெண்கள் மேக்சிமம் ஓட்டாங்க அவருக்கு தான் இருக்குங்கிற மாதிரி ஒரு பேச்சு போயிட்டு இருக்கு. ஸோ அதனால இவர் ஜெயிச்சதுக்கான வாய்ப்பு இருக்கா? வாயில சொல்றதுக்கெல்லாம் ஜெயிச்சிட முடியுமாங்க? என்னங்க நீங்க? வாய்ப்பில்லை ராஜா. பாலிடிக்ஸ் தெரிஞ்சவங்களுக்கு தெரியுங்க இவர் சீரியஸா இல்லைன்றது தெரியுங்க. இவர் ஏதோ ஒன்று ட்ரை பண்றாருன்னு தெரியுமே தவிர அவர் இதுல சீரியஸ் இல்லைன்றது எனக்கு பாலிடிக்ஸ் தெரியாது, எனக்கே தெரியுது. இதே ஊறி பாலிடிக்ஸ் தான் ஊறி இருக்க டிவிகே ஃபேன்ஸே கூட சப்போர்ட் பண்றதை பண்ணிட்டு ஓட்டு உங்களுக்கு ஃபார் ஆல் யூ நோ யாரு குத்துவாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். அவ்வளோ முட்டாள் இல்லை நம்ம ஆளுங்க. அதே மாதிரி ஆதவர்ஜனை வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ அந்த டைம்ல வந்து மேல இருந்து ஏதோ பாட்டில்ஸ் ஏதோ விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அது வீடியோ ஃபுட்டேஜ் கூட காமிச்சிருந்தாரு. இந்த மாதிரி மேல இருந்து 2 பசங்க நாங்க அவங்கள பிடிச்சிட்டோம் அப்படின்னு ஒரு நியூஸ் வந்திருந்தது. அது என்னன்னு போய் எடுத்து பார்த்தோம்னா அந்த பசங்களோட போனை எடுத்து பார்த்தோம்னா ஃபுல்லா விஜய் அவங்களோட போட்டோஸ் தான் இருந்திருக்கு. ஆமா, ஏதோ மீம் கூட பார்த்தேன். இந்த கோவப்படல நானே என் குழந்தைய வந்துட்டு கூரையில வச்சு எரிச்சிட்டு நானே காப்பாத்துற மாதிரி. அதானே? ஆமா ஆமா. வெரி குட், இன்ட்ரெஸ்டிங். ரகுவரன் சார் நான் மிஞ்சிட்டேன்ப்பா. அவரே பாம்பு வைப்பாரா, அவரே எடுப்பாரான்றதுக்கு பதிலா என் மீமை யூஸ் பண்ணதுக்கு தேங்க்யூ மக்களே. சார் நிறைய நம்ம வாட் ப்ரோ, வெரி ராங் ப்ரோ. வேணாம், இதெல்லாம் வேணாம். ஒரு மூவி ஸ்டாருக்குன்னு ஒரு கிரேஸ் இருக்குல்ல, அது ஃபேண்டம் வேற, பாலிடிக்ஸ் வேற. பாதி பேர் ஓட்டே இல்லை அவர் ஃபேன்ஸ் எல்லாம் குட்டி குஞ்சாச்சு. என்னங்க நீங்க? நேத்தி போன்றதெல்லாம் பேசுது, ஜூலியனோ பேசுது. இன்னடி காசு வாங்கிட்டு பேசுறியா? இன்னடின்னு நேத்தி பிறந்த ஒரு குட்டி நாய் பேசுது. எவ்வளவு இருக்கும் அதுங்களுக்கு? பாலிடிக்ஸ்னா என்னன்னே தெரியாதெல்லாம் பேசுது. அவர் வரட்டும், அவர் ட்ரை பண்ணட்டும். அவருக்குன்னு ஒரு கொள்கையை வந்துட்டு அவர் கொண்டு வந்து சொல்லட்டும். யாருமே நோன்னு நம்ம சினிமாக்காரங்க வரக்கூடாது அப்படிலாம் நம்ம சொல்லலை. உங்களோட கொள்கை என்னன்னு ஃபர்ஸ்ட் கரெக்டா சொல்லுங்க, எங்களுக்கு புரிய வைங்க. நீங்க சீரியஸா தான் இருக்கீங்கன்னு எங்களுக்கு தோணணும். இன்னும் தோணலை, இன்னும் ஃபிலிமியா தான் இருக்கு. பார்த்து பேசுறது நமக்கு தேவையில்லை. உங்களுக்கு தோன்றதை பேசுங்க, ஃபர்ஸ்ட் தோன்றதை பேசுங்க. எதுக்கு பார்த்து படிக்கணும்? யாரோ சொல்லி கொடுக்கறத பேசுறீங்கன்றது தானே அர்த்தம். இம்பார்ட்டன்ட் டீட்டெயில்ஸ் ஏதோ நம்பர்ஸ் இருக்கு, அது தேவை அப்படின்றப்ப அதை பாருங்க. ஓகேவா? ஏதோ ஒரு நம்பர் இருக்கு, அந்த நம்பரை தப்பா சொல்லு, ஏதோ ஒரு இயரை மென்ஷன் பண்ணீங்க, அதுக்கு பார்க்கலாம். சும்மா அந்த ஒரு ஃபேன்சி டைலாக்லாம் பார்த்து இந்த இடத்துல நீங்க ஃபுல் ஸ்டாப் வைக்கணும், இந்த இடத்துல நீங்க ஸ்டேஜ்ல பின்னாடி போய் திரும்பி அழணும், அது ஆக்டிங்கா போயிடுது இல்ல. அதை ரிவீல் பண்ணிட்டாங்கல்ல, ப்ரூவ் பண்ணிட்டாங்கல்ல. இது அதுதான் நான் சொன்னேன், அங்க அவர் பண்றதுதான் ஆக்டிங் மாதிரி தோணுது. இது ரியலா தெரியலன்ற. அவருக்கு இன்னும் ஃபுல்லா தெரியாதுங்க பாலிடிக்ஸ். பக்கத்தூக்கம் இல்லாம மாட்டிட்டு இருக்காருன்றதுதான் என்னோட தாட். வரட்டும், கொஞ்சம் பாலிடிக்ஸ் பத்தி நல்லா தெரிஞ்சுட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா படிச்சுட்டு பாலிடிக்ஸ் பத்தி வாங்க. யார் வேணா வந்துடுறாங்க. ஃபர்ஸ்ட் நீங்க எல்லாத்துக்கும் ஒரு டிகிரி கொண்டு வர ஆரம்பிக்கணும். ஓகேவா? யார் வேணா பிரைம் மினிஸ்டர் ஆளான்னு இருக்கக்கூடாது. அந்த மாதிரி எல்லாத்துக்குமே ஒரு டிகிரி வேணும்னு நீங்க கொண்டு வரணும். பொலிட்டிக்கல் நாலேஜ் இருக்குன்றதுக்கு என்ன ப்ரூஃப்? எதுவுமே தெரியாம எனக்கு ஃபேன்ஸ். இப்போ நாளைக்கு ஒரு விஜய் இருக்க ஃபாலோவர்ஸோட ஜாஸ்தி ஃபாலோவர்ஸ் வச்சிருக்க ஒரு இன்ஃப்ளூயன்சர் வந்து நின்று நான் ஆவரேன்டா சிஎம்னா விட்டுருவீங்களான்னு கேட்குறேன். தெரியணும் இல்லை, என்ன விஷயம் தெரியணும். அவனுக்கு தெரியுமா நிஜமாலே பாலிடிக்ஸ் நம்ம கஷ்டம் அவனுக்கு தெரியுமா? இதெல்லாம் தெரியணும். இத்தனை வருஷம் கூட இந்த ஒய்ஃப் பற்றி யோசிக்கல, எல்லாரும் தப்பா பேசுறாங்கன்றப்ப சைலண்டா இருக்கிறது, இதெல்லாமே அவர் பேரை கெடுக்குது இல்லை. அவரே வேற ஸ்டேஜில் அது வர்த்து இல்லை அப்படின்றது இவ்வளோ அசிங்கம். அதெல்லாம் 30 வருஷம் நம்ம வீட்டில் இருக்க பொண்ணுக்கு சேஃப்டி நம்ம பேசணும். அந்த பொண்ணை வெளில இருந்து உள்ள வர விடாம பண்றது. ஏன் டிவோர்ஸ் தர மாட்டீங்க? காசு கொடுக்கணும்னு யோசிக்கிறாரா? கொடுக்க வேண்டியது தானே. அவசரமா அதை வேற யாருன்னா பேர்ல எழுதிக்கின்னு எதுக்கு இந்த வேலை எல்லாம்? நிறைய காசு வச்சிருக்கீங்களா, கொடுங்க. எத்தனை வருஷம் உங்க கூட இருந்தாங்க, கொடுத்துட்டு லீகலா பிரிஞ்சிருங்க, பிரச்சனை இல்லைல்ல. அதுக்கப்புறம் அது வேற, நீங்க வேறன்னு ஆயிடும்ல. அதுக்கப்புறம் நீங்க உங்களுக்கு பிடிச்ச என்ன வேணா பண்ணுங்களேன், யாரும் கேட்க போறதில்லை. பையன் கஷ்டப்பட்டு அம்மாவை காப்பாத்திட்டு இருக்கான், பாக்குறாங்க. பொண்ணு கஷ்டப்பட்டு பிடிக்குது. நீங்க என்னன்னா ஜாலியா இந்த வயசுல வேற பொண்ணு பிடிச்சிட்டீங்க. ஸோ இது எல்லாமே பார்ப்போம். ஓகேவா? உங்க வீட்டுல இருக்க பொண்ணுங்களுக்கு நீங்க எவ்வளோ கேர் கொடுக்குறீங்க. டிவோர்ஸ் பண்ணாத ஆம்பளை இல்லை, நம்ம எல்லாத்துலயும் பண்ணுவாங்க. அது வந்துட்டு எவ்வளோ ப்ராப்பரா பண்றீங்கன்னு இருக்குல்ல. அவங்கள ஹர்ட் பண்ணாம செஞ்சிடுங்கன்ற. அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுத்துட்டு பிரிஞ்சு போங்க. டீசெண்டா பிரிஞ்சாங்கப்பா அப்படின்னு இருக்கட்டும். மெச்சூர்டா ஹேண்டில் பண்ணுங்கன்ற. இங்க உட்காந்து பொண்டாட்டியை பழி வாங்கணும்னு யோசிச்சுட்டு இருக்கிறது தப்பு இல்லையா?
அங்கேயே முடிஞ்சிடுது இல்லை எல்லாம். நிஜமாலே பொண்ணு மேல அக்கறை இருக்கப்ப நமக்காக கஷ்டப்பட்டு பிள்ளைய பெற்றவ வெறித்தனமான அள்ளி நல்லா. இவர் எதனா ஹர்ட் பண்ணிட்டா அஜித் ஃபேன்ஸுக்கு அஜித்தை திட்டினாதான் வலிக்கும்ட்டு அஜித் ஃபேன்ஸை திட்ட மாட்டோம். சம்மந்தமே இல்லாமல் அஜித்தை திட்டிட்டு இருக்கோம். ஏன்னா அப்போதானே உனக்கு வலிக்கும் அப்படின்னு யோசிச்சு. ஓகேவா? எவ்வளோ செஞ்சிருப்பேன் நான் அதெல்லாம் எனக்கு நினைச்சா என்னையே செருப்பால் அடிச்சிக்கலாம் போல இருக்கு. சாரி தலை ஃபேன்ஸு. அவர் வந்துட்டு அவர் கோயில் கட்டி கும்பிடலாம் அஜித்தை. இவர் பண்ற ஒரு விஷயமும் அந்த மனுஷன் மேல மரியாதை ஏறினே போகுது எனக்கு. நான் எவ்வளவு தப்பு பண்ணிருக்கேன்ற மாதிரி கில்ட்டியா இருக்கு. இப்போ சிஎம் சார் வந்து பாத்தீங்கன்னா 3,30,00,000 தான் அவரோட அசையும் சொத்து அசையா சொத்து ரெண்டும் சேர்த்து சொல்லியிருக்காங்க. விஜய் வந்து மொத்தமாவே 300 கோடி சம்திங் சொல்லியிருக்காரு. ஏன்னா அவரே எல்லாத்துலயும் நான் இவ்வளவு சம்பாதிக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்காரு. அவர் மாத்த முடியாது. இப்போ வந்து ஏன்னா இப்ப நிறைய பேர் என்ன சொல்றாங்க, கோடி கோடியா சம்பாதிக்கிறேன் நான் அவரே வந்து வாக்குமூலம் குத்துனுறாரு. இப்ப அவர் மாத்த முடியாது. இவங்க எல்லாம் அப்படி வாக்குமூலம் கொடுக்கல, அதனால மாத்திக்கிறாங்க. அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். இவ்வளவு வருஷமா கட்சியில இருந்தவரு அவ்வளவுதான் சேர்த்து வச்சிருப்பாரா? அது மக்கள் மத்தியில ஒரு மாதிரி பேசு பொருளா போயிட்டு இருக்கு. இருக்கோங்க, அதெல்லாம் இருக்கோங்க. நான் உங்ககிட்ட முதல்ல சொன்னதாங்க. இது வந்துட்டு இப்ப நம்ம வந்துட்டு ஒரு ஜிஎஸ்டி டாக்ஸ் எல்லாம் மறைக்கிறதுக்கு நம்ம ஒரு சில கோல்மால் பண்ணுவோம்ல. நார்மல் ஐடியில் இருக்கவங்க சொந்த வீடு வச்சுட்டு இன்னொன்னு கூட பிறந்த தங்கச்சியோ அண்ணங்கிட்டயோ நான் வாடகை கொடுக்குறேன், அது உன் வீடுன்ற மாதிரி மெயின்டைன் பண்ணணும், உன் கையெழுத்து வேணும்டா, நான் டாக்ஸ் குறையும் அப்படின்னு வாங்குவாங்க தெரியுமா? அப்போ நார்மல் லைஃப்ல இருக்கவங்களே நீங்க இவ்வளோ யோசிக்கிறீங்க. டாக்ஸ் கம்மி பண்ண என்ன பண்ணணும், அந்த மாதிரி ஜிஎஸ்டி கம்மி பண்றதுக்கு ஒன்று இருக்கு, இந்த மாதிரி நிறைய இருக்குல்ல. அதெல்லாம் கரெக்டா யூஸ் பண்றீங்கல்ல. அவங்க மட்டும் என்ன சராசரி மனுஷன் தானே. அவர் கையில ரொக்கமா 10,000 ரூபாய் தான் இருக்கு. சோ சேட். உங்க வைஃப் கிட்ட 40,000 ரூபாய் தான். அவ்வளவுதானா? அவ்வளவுதான் இருக்குன்றாங்க. வா நோ கமெண்ட் சார். தாத்தா போய் தாயே அப்படியா இன்னையே போ. நான் சொல்லிட்டேனேங்க, யாருமே நல்லவா கிடையாது. யார் வந்தா நமக்கு கொஞ்சம் நல்லதுன்னு தான் பார்க்கணும். ஓகேவா? சாதா லைஃப்ல இருக்க நீங்களும் திருடனா இருக்கீங்க. அப்போ பொலிட்டிஷியன்ஸ்ன்றப்போ அவங்களும் பண்ணுவாங்க கொஞ்சம். நார்மல் தான். ஓகேவா? அது ஒன்றும் இப்போ புதுசா பெரிய விஷயம் மாதிரி பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. வெரி நார்மல். பிஜேபி ஒரு ரோட்ல பிரச்சாரம் பண்ணுதுன்னா அந்த சைடா போறதுக்கு எனக்கு பயமா தான் இருக்கு. ஏன்னா நான் பாக்குற நியூஸ்லாம் நார்த் சைடு நியூஸ். ஓகேவா? கொடூரமா இருக்கு. நியூஸை பார்த்தாலே பயந்துருவேன். அப்படி பாக்குறதே விட்டுட்டேன் நான். அது எனக்கு ஒரு மாதிரி மன உளைச்சலா போய் நான் பாக்குறதே விட்டுட்டேன் நியூஸே. என்னடா இது இப்படி இல்லாம நடக்குது, இப்படி இல்லாம பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி. அவ்வளோ ஸ்பீடம் ஆஃப் ஸ்பீச்சுன்னு ஒன்று யோசிச்சு கூட பார்க்க முடியாது. இப்போ உட்காந்து ஸ்டாலின் சாரை கச்சா முச்சான்னு பச்சை திட்டிலாம் போஸ்டர் போட்டுட்டு இருக்கீங்களே. மோடியை போட்டுருந்தீங்கன்னா அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு நம்ம கதை. எவ்வளோ ஜேர்னலிஸ்ட்டு எவ்வளோ பேரை போட்டு தெளிக்காருன்னு தெரியுமா? கொஞ்சம் புரட்டி பாருங்க ஹிஸ்ட்ரியை. ஒரு படம் வந்துச்சு கேரளாவில் போட்டாங்க, நம்ம ஊரில் தான் இன்னும் போட்டு காட்டலன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் பாருங்க தலைவர் எவ்வளோலாம் பண்ணியிருக்காருன்னு. அதை ஏற்று பேசினவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். எது எல்லாருமே தப்பு தான். யாரு கொஞ்சம் தப்பு பண்றவங்க தான் நம்ம பார்க்கணும். அது துட்டுக்காக பண்றாங்கன்னா விட்டுட்டு போங்க. மக்களை டார்ச்சர் பண்றதுக்கு பண்றாங்கன்னா அதை விட முடியாது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிஎம்கேவும் கொஞ்சம் நிறைய மாற்ற வேண்டி இருக்கு. இந்த கேஸ்ட் பேஸ்டு பிரச்சனை எல்லாம் இன்னும் நடக்குது. அதுக்கெல்லாம் அவங்க கொஞ்சம் ஸ்டெப் எடுக்கணும். அதெல்லாம் நடக்காம இருக்கணும். ரேப்பும் நிறைய நடக்குது. இனிமேல் அவங்க வந்துட்டு வெறும் சைல்டு ரேப்புக்கு தான் அவங்க டைரக்டா டெத் பெனாலிட்டின்னு எனக்கு கேட்டால் ரேப்புன்னு கன்ஃபார்ம் ஆயிட்டால பப்ளிக் கிட்ட ஒரு கொடுத்து அவனை எதெல்லாம் செஞ்சு நீங்கள் போட்டு தள்ளுங்கன்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். சில பேருக்கு அவங்க குழந்தைய பண்ணுற ஒரு பையனை என்கிட்ட கொடுன்னு கேட்குறாங்க, கொடுக்க மாட்டிருக்காங்க தெரியுமா? ஒரு ரேப்பிஸ்ட்டை அவங்க கையில் போயிருந்தான்னா ரொம்ப கொடூரமாக செத்துருவான். நீங்கள் கொண்டு போய் அவனை வச்சு நல்லபடியாக பார்த்து ஒரு நாள் ரொம்ப சேஃபாக தொங்க விட்டு 1 minute முடிக்கிற கதையை இவங்க கொடூரமாக சாவடிச்சிருப்பாங்க. அதனால் அதை வந்துட்டு யார் பாதிக்கப்பட்டாங்களோ அந்த குடும்பத்தில் அவனை ஒப்படைச்சு உன் ஆசை தீர நீ அவனை கொண்டு கோப்பான்னு கொடுத்தா நல்லாயிருக்கும். அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கொண்டு வரணும். யாருக்கும் கொடுக்கலனாலும் யார் வந்து கேட்குறாங்களோ பாதிக்கப்பட்டவங்க வந்து கேட்குறப்போ அவங்க கையில் அவனை ஒப்படைச்சிடணும். அதெல்லாம் நீங்கள் பண்ணலாம். அந்த மாதிரி நிறைய பண்ணலாம். இப்போ சன் டிவில வர கையல் சீரியல்ல சுபாஷின்னு ஒரு ஆக்ட்ரஸ் வந்து ரீசெண்டா இறந்துட்டாங்க. ஆமா, அது எதனால இப்படி இப்போ ரீசெண்டா நிறைய ஆக்ட்ரஸ் வந்து இறந்து போறாங்க. புருஷன் கூட பேசி அடுத்த நாள் செத்தது தானே. ஆமா ஆமா.